நான் பிரீத்தி. நான் கொரியாவில் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து மேட் இன் கொரியான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்குல்ல. நான் வந்து மாஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட். என்னுடைய டிகிரி ஃபுல்லாமே வந்து இங்கிலீஷ். நான் வந்து கொரியாவுக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நானும் வந்து புதுசாக வந்து கொரியாவுக்கு வந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த கேபாப், கேட்ராமா அந்த அளவுக்கு வந்து எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாது. நான் ஒரு சும்மா பேசிக்காக தெரியும். இன்னொன்று வந்து எனக்கு லாங்குவேஜ் அப்போ ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் அதை எழுத்து கூட்டி படிக்க தெரியும். அதுக்கப்புறமா வந்து கொரியன் லாங்குவேஜ் அதனால வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக நான் புதுசாக வந்து நான் ஒரு இது எங்கேயுமே வெளியில் போகாத ஒரு பொண்ணு. அங்கேருந்து வந்து இங்கே வரும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் உங்களுக்கு வந்து கொரியாவோட ரியாலிட்டி தெரியும்ல. ஏன்னா நான் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்ல. எனக்கு நான் அந்த மாதிரி தானே இருந்தேன். அதனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து தாய்லாண்ட்லேருந்து இன்ஷானுக்கு வந்தேன். என்னுடைய யூனிவர்சிட்டி வந்து பூசானில் இருக்குது. நான் இன்ஷானுக்கு வந்தது என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்ஷானில் இருக்கா. நான் 1 வீக் அவளுடைய வீட்டில் தங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் அங்கே போன உடனே லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து இங்கே வந்து நான் ஃபேஸ் பார்த்த வரைக்கும் அவ்வளோவா நான் ஃபேஸ் பண்ணல. அங்கே கார்டு போன உடனே வந்து டீ மணி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஆண்டி வந்து அவங்க பொண்ணு வந்து எனக்கு வந்து டீ மணி கார்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணோம், எல்லாருமே பார்த்தோம், எல்லாருக்கிட்டையும் பேசணும், யார்கிட்டயாவது கம்யூனிகேஷன் பண்ணோன்னா ட்ரான்ஸ்லேட்டர் ஆப் வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 1 வீக் என்னோடய ஃப்ரெண்டு கூட இருந்தனால வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து எதுவும் தெரியல. நாங்கள் 2 பேரும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வந்த உடனே வந்து சோலையும் இன்ஷானையும் வந்து நல்லா நாங்கள் 2 பேரும் சுற்றி பார்த்தோம். ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால வந்து நானும் அவளும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால அவ்வளோவா வந்து கொரியா இதை பற்றி நாங்கள் இது பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால அது வரைக்கும் என்னுடைய இது வந்து எதுவும் தெரியல. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் ஒரு சோல்லேருந்து பூசான், இது வந்து சோல் வந்து மேலே இருக்கும், பூசான் வந்து கீழே இருக்கும். நான் கேடிஎக்ஸ் ட்ரெயின் வந்து இதுதான் ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின்னு சொல்லுவாங்க. 2.5 மணி நேரம் தான் ட்ராவல். அதனால வந்து அங்கேருந்து நான் வந்துட்டேன். வரும்போது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து இது பண்ணணும்ல, அதில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் ட்ரெயின் ஸ்டேஷன் மாற முடியாது. ஏன்னா அதை பார்த்து தான் வந்து டாக்ஸி புக் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும் இங்கே வந்து. அதனால வந்து நான் இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டு இதை போட்டுட்டு சிம் போட்டுட்டு எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டு பார்த்துக்கிறதுனால எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அதனால நான் இது பண்ணிவிட்டு ட்ரெயினில் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு யாருமே தெரியாது, லாங்குவேஜ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டுக்காக நான் ட்ரெயினில் ஏறினேன். என்னுடைய லக் நேரம் சிங்கப்பூரை சேர்ந்த 2 பொண்ணுங்க, தமிழ் பொண்ணுங்க வந்து டூரிஸ்டாக வந்து அந்த ட்ரெயினில் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே என்னுடைய லக்கேஜ் வெயிட்டாக இருந்துச்சு. அவங்க ஒரு லக்கேஜ் எடுத்துகிட்டு நான் கீழே இறங்கி வந்துட்டு உடனே ஸ்டேஷனுக்கு வந்துட்ட உடனே வந்து அங்கே வந்து ஸ்டேஷனுடைய வேறு ஸ்டேஷன் ட்ரெயின் என்னுடைய யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கான ஸ்டேஷன் கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெயினுக்கு வந்து வழி கேட்கும்போது கரெக்டாக தான் வழி சொன்னாங்க. ஆனால் வந்து கொரியாவில் ஒரு ஸ்டேஷனை விட்டு இன்னொரு ஸ்டேஷன் மாறத்துக்கு ஆரஞ்ச் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன்கள்லாம் நிறையா இருக்கும். அதில் வந்து லக்கேஜ் 2 லக்கேஜும் தூக்கிக்கிட்டு போய் அது கண்டுபிடிக்கிறது வந்து லக்கேஜ் இல்லாமல் போனால் ஈஸி. ஆனால் 2 லக்கேஜ் ரொம்ப வெயிட் அதிகம். அதனால எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் டாக்ஸி புக் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்ஸி புக் பண்ணேன். ஆனால் என்னுடைய கெட்ட நேரம் டாக்ஸி தப்பான லொக்கேஷனில் கொடுத்து டாக்ஸி புக் பண்ணிட்டேன். ஆனால் அந்த டாக்ஸி டிரைவர் கொரியன் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, அதாவது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, ஆனால் திருப்பி ரிட்டர்ன் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு தான் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியுது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இருந்துச்சு. அவரால் எனக்கு சொல்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல, நான் சொல்கிறது அவரால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அவர் வந்து நான் புதுசாக வந்து அந்த நாட்டுக்கு வந்திருக்கேன், தடுமாறுவாங்கன்றதுக்காக அவரால் முடிஞ்ச எல்லா இதையும் பண்ணி அவர் வந்து என்னுடைய லொக்கேஷனுக்கு வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் நடந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டுக்காக நான் இந்த சைட் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆஃப்ரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இப்படி போயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சோலுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிருக்கனால என்னுடைய பெரிய ஷூட் கேஸ் அவங்க வந்து தூக்கிட்டு நான் எனக்கிட்ட சின்ன சூட்கேஸ் கொடுத்துட்டு அவங்க பெரிய சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட வந்து கொரியனில் கம்யூனிகேட் பண்ணி என்னுடைய லொக்கேஷனை வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி என்னுடைய
டாக்ஸியில் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா போனாங்க. அந்த டாக்ஸி டிரைவரும் ரொம்ப ஸ்வீட்டாக, உனக்கு இடம் தெரியலையா? இதே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இது பண்ண முடியாது, நல்ல வேலை ஒரு பாரு இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இதே வேறு டாக்ஸி டிரைவர்னா கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு. ஆனால் வந்து நீ புதுசாக வந்திருக்க, உனக்கு எதுவும் தெரியாதுன்றதுக்காக வந்து அவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொன்று ஒரு விஷயம் நான் பார்த்தேன், ஹெல்ப்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு கொரியன்ஸாக இருந்தாலும் சரி, இன்னொன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது வந்து இப்போ நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்கன்னா, அப்போ நான் வந்தபோது எனக்கு ஸ்ட்ரகிள் இல்லை சொல்லப்போனால். நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் நான் சர்வை பண்ண கொரியாவில். ஆனால் அதே வந்து ஸ்ட்ரகிள் பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் கேள்விப்பட்டவங்க. என்னை மாதிரி வந்து இன்னொருத்தர் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு ஹெல்ப்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஊரில் இது பண்ணுறதை விட வந்து அவங்களே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டுடுவாங்க. அந்தளவுக்கு இங்கே வந்து நான் பார்த்த வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் டாக்ஸி இது பண்ணிவிட்டு டாக்ஸி டோர்மெட்ரிக்கு வந்து இறங்கிட்ட உடனே அப்போ தான் வந்து எனக்கு டோர்மெட்ரியில் வந்து இதுதான் உமன்ஸ் டோர்மெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டாக்ஸி டிரைவர் வந்து இறக்கிட்டு என்னுடைய ஷூட்கேஸ் எல்லாம் இது பண்ணி வச்சுட்டாங்க. போய் நின்று பார்த்தா 2 கொரியன்ஸ் வந்து நின்றுட்டு ஃபோன் பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சைடு பார்த்தா கொரியன் மென் எல்லாருமே வந்து பாய்ஸாக இருந்தாங்க, கேர்ள்ஸே இல்லை. அப்போ வந்து லைட்டாக மழை வேறு லைட்டாக பேஞ்சிட்டு இருந்துச்சு. சுற்றி யாருமே பொண்ணுங்களே இல்லை. எனக்கு இன்னொன்று வந்து லொக்கேஷன் எதுவும் தெரியல. 2 லக்கேஜ் நம்ம தெரியல, 25 கேஜின்னு நினைக்கிறேன். இந்த லக்கேஜ் ஃப்ளைட் லக்கேஜ், அவ்வளோ கேஜை என்னால் ஒருத்தியாக நான் எப்படி தூக்கிட்டு போக முடியும்? அதுவும் பார்த்தா அது மென்ஸ் டோர்மெட்ரியாக இருந்துச்சு. எனக்கு அப்பயே பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அவங்ககிட்ட கேட்கலாம். என்கிட்ட வந்து அப்போ கிட்டத்தட்ட 18% தான் சார்ஜ் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணால் சார்ஜ் போயிடும். என்கிட்ட சார்ஜ் போடுறதுக்கு வேறு போர்ட்டபிளும் இல்லை. அதனால கேட்டேனா, அதுக்கப்புறமா பார்த்தா அந்த பையன் வந்து இது உமன்ஸ் டோர்மெட்ரி தான், உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நான் நிற்கிறத பார்த்துட்டு ஒரு கொரியன் பொண்ணு வந்து ஆக்சுவலாக ஆக்சஸ் கார்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அது என்னுடைய லக்கில் அந்த பொண்ணுங்க இருந்தாங்க. உள்ளே போன உடனே வந்து ஆக்சஸ் கார்டை வச்சு உள்ளே போயிட்டு நின்றுட்ட உடனே என்னுடைய ரூமுக்காக பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த டைம் பார்த்துட்டு ஒரு பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அது எதுக்காக நின்றுட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு இதுக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியன் கேர்ள்ஸாக இருந்தாங்க, நின்றுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு பிளாக் கலரில் நார்மலான டிஷர்ட், பிளாக் டிஷர்ட் போட்டுட்டு ஒரு டைட்டான ஒரு லெகின்ஸ் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு ஸ்வெட்டிங். இங்கே வந்து கொரியாவில் வெயில் காலத்தில் வந்து நம்ம ஊரை விட நிறைய ஸ்வெட் ஆகும். ஸ்வெட்டிங்கோட ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஆக்குடாக இருந்துச்சு. இப்போ ஒரு கண்ட்ரிக்கு வரும்போது அதுவும் வந்து நம்ம ஊரில் என்ன சொன்னாங்க, கொரியன்ஸ் எல்லாம் வந்து ரேசிசம் இருக்கும், அது இருக்கும் இது இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து என்னென்னா இருக்கடன் தெரியாமல் இருந்துட்டு போயிட்டு பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டுக்காக அப்படியே வந்து போயிட்டு எல்லாரும் நான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்னவே பார்த்தாங்க, என்னடா ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தாங்களோன்னு நினச்சிட்டு பண்ணேன். அப்புறமா பார்த்தா எல்லாருமே வந்து புதுசாக வந்து வேற ஒரு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி வெல்கமிங்காக பார்த்துருக்காங்க. அது தெரியாமல் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு பதட்டத்துலேயே இருந்தேன். அதுக்கப்புறமா என்னுடைய நேம் இருந்துச்சு, அந்த கார்டு வாங்கிக்கிட்டு போயிட்டு 2 லக்கேஜ் போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது 2 கொரியன் பொண்ணுங்க. நான் பேசலை, நான் பெரிய இன்ட்ரோவர்ட், நான் நார்மலாகவே அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன். அந்தளவுக்கு வந்து இது பண்ணிட்டேன். அவங்க வந்து இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி என்னுடைய லக்கேஜ் நான் வச்சுட்டு இருந்ததுனால அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருப்பில்ல, நான் தூக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே என்னோடய லக்கேஜை தூக்கிக்கிட்டு, ஜஸ்ட் நான் மட்டும்தான் போனேன். அவங்களே 2 பேரும் லக்கேஜ் தூக்கிக்கிட்டு என்னுடைய கார்டை வாங்கி இதுதான் உன்னுடைய ரூம் நம்பர்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் எனக்கு வந்து என்னோடய ரூமில் விட்டுட்டு என்னோடய ரூம் ஆக்சஸ்லாம் இது பண்ணி, இன்னொன்று என்னோடய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு இந்த ரூமில் நான் இருக்கேன், உனக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா வந்து நீ என்கிட்ட கேளு, நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு இது பண்ணாங்க. ஃபஸ்ட் நாள் எனக்கு இது பண்ணும் போதே. அதுக்கப்புறமா நான் போயிட்டு டோர்மெட்ரியில் இருந்தேன். கீழே வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். வேறு வியட்நாமீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட நான் வந்து மற்ற இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்கிறத பார்த்துட்டு கொரியன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டியா, அதுக்குள்ளே இன்டர்நேஷ்னல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வந்துட்டாங்க, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இன்னொன்று நான் டோர்மெட்ரிக்குள்ளேயே நான் போயிட்டு இருக்கும்போது என்னால் வந்து அவங்க இப்படி கிராஸ் பண்ணாவே நான் அவ்வளோ பேச மாட்டேன். ஆக்சுவலாக நான் தான் வந்து இன்ட்ரோவர்ட் மாதிரி வந்து
அப்படியே போயிட்டுருப்பேன். அதுக்கப்புறமா ஹாய் சாப்பிட்டாச்சா, இது பண்ணியாச்சா, இன்னுமா நீங்கள் தூங்கலை அப்படிங்க. நாங்கள் யூஸ்வலாக 1 o'clock தான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து உன்னுடைய கிளாஸ் புது கிளாஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி போச்சு, ஜஸ்ட் கேர்ள்ஸ் எப்படி பேசுவாங்க, பாய்ஸ் எல்லாம் இருந்தாங்களா, அழகாக இருந்தாங்களா, அதுக்கப்புறமா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் இந்தியாவில் அவ்வளோ இட்ஸ் இல்லீகல், அவ்வளோ யாரும் அந்த மாதிரி கல்ச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இல்லை உண்மையிலவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய கல்ச்சரெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணி வியடாக இது பண்ணாங்க. இது பாய் ஃப்ரெண்டே இல்லாமையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறமா இது உனக்கு இங்கே இருக்கவங்கள 4 பேர் இருக்காங்க, உனக்கு இருக்கிறவங்கள யாராவது பிடிச்சிருந்தா நீ சொல்லு, யூ கேன் சூஸ் எனி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஃபன் பண்ணி ஸோ ஃப்ரெண்ட்லி. நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் தே ஆர் ஸோ குட். என்கிட்ட வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டார்ஸ்லேருந்து மலை மேலே இருக்கும் டோர்மெட்ரி கீழே வந்துட்டு இருக்கும்போது என்னால் வந்து எல்லாருடைய ஃபேஸுமே வந்து கொரியன்ஸுடைய ஃபேஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்ல, அதனால என்னால் வந்து அவங்களோட ஃபேஸ் என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதனால நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க என்னை பார்த்தா கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா நான் தானே இங்கே என்னோடய ஸ்டோன் வந்து கொஞ்சம் டஸ்கியாக தானே இருக்கும். அதனால வந்து அவங்க என்னை பார்த்துட்டு அவங்களும் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட பேசுவாங்க. இன்னொன்று என்னோடய பேர் வந்து ப்ரீத்தி, அதனால வந்து இங்கே வந்து டீன்ற வார்த்தை வந்து இங்கே லெட்டர் இல்லை, டீ தான் இருக்குது. அதனால வந்து என்னுடைய பேர் கொரியன்லேயே ப்ரிட்டின்னு தான் சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அதனால எல்லாருக்குமே என்னுடைய பேர் வந்து ரொம்பவே ஈஸியாக ப்ராப்ளமே இல்லாமல் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா, நான் இன்னொரு நாள் வந்து என்னோடய ரூம்மேட் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அப்போ தான் வந்தாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு பஸ் இதில் ரூம் பார்க்குறதுக்காக வந்து போகணுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சைடில் இது பக்கத்தில் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போகிறதுக்காக தான் பிளானில் இருந்துச்சு. அங்கே போய் என் கூட வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வரைக்கும் வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் ஒயிட் டிஷர்ட் போட்டு நார்மலாக வீட்டில் இதில் ரூமில் எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருந்தேன். சரி ஓகே கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான்னு சொல்லிட்டு பேண்ட்டை மட்டும் பஜாமா பேண்ட்டுக்கு பதில் வேறு பேண்ட்டை மாற்றிட்டு ஷூ போட்டுட்டு நார்மலான டிஷர்ட்டோடு போனேன். வெறும் வந்து போனிடெயில் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போயின உடனே அந்த பிளான் மாதிரி எங்கேயோ போய் அப்புறமா வந்து தொப்புக்கேன்னு சொல்லி ஒரு ரைஸ் கேக் இருக்கும், அங்கே வந்து ஒரு ஆர்டர் பண்ணி அது ரொம்ப பெரிய தொப்புக்கேவை ஆர்டர் பண்ணிட்டு டேக் அவுட் எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கொடுத்துருச்சு அந்த கவரை. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை அழகாக தான் பண்ணியிருந்துச்சு. அந்த பொண்ணு கவர் எடுத்திருந்தா கூட அது ரொம்ப மாடர்னாக இருக்கும். நான் வந்து அந்த கவரை எடுத்துக்கிறதுக்கு ஏதோ காலங்காத்தால ஒன்றுமே குளிக்காமல் இது பண்ணாமல் இது பண்ணிக்கிட்டு குப்பையை எடுத்துக்கிட்டு குப்பை தொட்டியில் போய் இப்படி போடுவோம், அந்த மாதிரி நான் இருந்தேன். எனக்கு வந்து அந்த பஸ்ஸில் வந்து சீட்டு கூட இல்லை, நின்றுட்டே இருந்தேன்னா ஒரு அஜுமா பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன். எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இப்படி நின்றுட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்துட்டு என்கிட்ட வந்து நான் கையில் வச்சுட்டு இருக்கிறேன், இதை பிடிக்கலன்னு சொல்லிட்டுக்காக அந்த தொப்புக்கை வந்து அவங்க என்கிட்ட கையில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சு எவ்ரி திங் இஸ் குட், இதுலலாம் ப்ராப்ளம் இல்லைன்னு, ஆக்வர்டாக இருக்காது, ஜஸ்ட் போல்டாயிரு அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. எல்லாருமே உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஜஸ்ட் அவங்க வந்து அவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியாது, எனக்கும் கொரியன் தெரியாது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கிட்ட சொன்னாங்க, நான் கொடுத்தேன். அவங்க வந்து மடிமலை வச்சுக்காங்க, ஜஸ்ட் தொப்புக்கு குட்டிஸாக இருக்கும், அதுவே கையில் வச்சுட்டு இருந்ததுக்கே அவங்க மடிமலை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தொப்புக்கே அப்படின்னு சொல்லி சொன்னேன். தொப்புக்கே சுவாயோ நேனே சுவாயோ மஷிசாயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறமா அவங்களுடைய முகத்தில் வந்து ரொம்ப ஸ்மைலாக சிரிச்சு நேனே அப்படின்னு சொல்லிட்டு சுவாயோ சம்திங் ஷி சேட் லைக் தட் அப்படின்னு இருந்துச்சா. அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு வந்து ஒரு சீட் காலியாக இருந்துச்சு. நான் நின்றுட்டு துப்புக்கியை வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்ததுனால ஜஸ்ட் அது அவ்வளோ பெரிய வெயிட்டான பேக் கூட இல்லையே. இருந்தாலும் வந்து அங்கே சீட் இருந்த உடனே வந்து இன்னொருத்தர் வந்து ஏன்னா ஒரு வேளை ஒரு ஃபாரினர்ஸ் அதனால வெல்கமிங்காக அப்படின்னு சொல்லிட்டுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சீட் இருக்குது வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டுக்காக நான் அவங்ககிட்ட பேக் வாங்கி சீட்டில் வந்து உட்கார்ந்தேன். அது ஒரு நல்ல சம்பவம் நடந்துச்சு. இன்னொன்று ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. நான் வந்து பஸ்ஸில் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது
ஒரு பெரிய ரொம்ப நேரம் என்னோட ஸ்டேஷன் வந்து ஸ்டாப் வந்து இன்னும் 4 ஸ்டாப்பில் வந்து இறங்கிட போகிறேன். அந்த ஸ்டாப்பில் இறங்கிட போகிறதுக்காக வந்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட வந்து சரி அவர் வராருன்றதுக்காக அவர் நின்றுட்டு இருக்காருன்றதுக்காக எழுந்துட்டு அவருக்கு வழி விட்டேன். அதுக்கப்புறமா வந்து 4 ஸ்டாப் இருக்கும். என்கிட்ட வந்து பேக் இருந்துச்சு. அந்த பேக் வந்து வச்சுட்டு இருந்தோடனே அவர் வந்து உட்காந்துட்டாரு. இன்னொருத்தர் ஒரு பாட்டியம்மா வந்து அவர் வந்து கையில் வந்து ஸ்ப்ரிங் சீசன் வருதுல்ல, அதனால வந்து இந்த ஸ்ப்ரிங் பூக்குள்ள அந்த செடி வச்சுட்டு இருந்தனால என்னுடைய பேக் நோட் பண்ணாரா இல்லை இல்லையான்னு தெரியல. என்னுடைய பேக் நான் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இன்னொரு பாட்டி நீ என் பேக் கழட்டி கொடுன்னு சொல்லிட்டு பேக் கழட்டி கொடுத்து அவங்க மடிமேல் வச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்வீட்டாக தான் இருந்தாங்க. இன்னொன்று வந்து என்னுடைய ஹவுஸ் ஓனர்லேருந்து நான் டெய்லியும் வந்து யூனிவர்சிட்டிக்கு நான் நடந்து போனேன்னா யாருன்னே தெரியாத ஒரு அங்கிள் வந்து அன்யாங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்யாங் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா ஹக்சிங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதாவது ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அப்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும்னா என்னென்னா, இங்கே கார்னரில் ஒரு டெய்ஸோ இருக்கும். அதில் வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று பேசுவாங்க. ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கொரியனில் ஃபுல்லாக பேசுவாங்க. எனக்கு தான் கொரியனே சுத்தமாக தெரியாது. ஏதோ ஒரு வார்த்தை எதனா சொன்னால் மட்டும்தான் எனக்கு புரியும். இந்த சுவாயோ அன்யாங்கசியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னால் தான் புரியும். அதில் அவங்க சொல்லுவாங்க. நான் அதுக்கப்புறமா என்னன்னு சொல்கிறாங்கன்னு புரியாது. நான் நே 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். இன்னொன்று என்னென்னா, நான் இங்கேருந்து என் பக்கத்தில் வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கும், சியூ. அதில் வந்து நான் அப்படி போகும்போது அங்கே ஒரு 5 மணிக்கு அந்த ஷிஃப்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நான் அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் பில்லும் சரி இன்சூரன்ஸ் பில்லும் நம்ம வந்து அது மூலமாக தான் பே பண்ணணும். அங்கே போய் தான் பே பண்ணுவேன் நான். அப்போ வந்து அவங்க என்னை பார்ப்பாங்க. நான் அடிக்கடிக்கு நான் அப்படி கிராஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து அவங்க பெருக்கிட்டவோ இல்லை வெளியவோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாவோ அவங்க என்னை பார்த்துட்டு இப்படி பண்ணுவாங்க. இல்லைனா வந்து அன்யாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு குட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறமா இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து அன்யாங் அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பி ரிட்டன் அன்யாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஸ்வீட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து வேறு ஏதாவதுனா ஒரு சிலர் நம்ம போய் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது வந்து இந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்தோ சராமியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஓ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஓ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லைக் இந்த இப்படி இருக்கும்ல கை நான் இப்படி பண்ணி ஓ இப்படி பிடிச்சி இந்தியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு இப்படி பண்ணிட்டு போவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். தே ஆர் ஃப்ரெண்ட்லி. நான் இங்கே பார்த்த வரைக்கும் வந்து அன்ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோவா யாரும் இல்லை. ஒருவேளை நான் பூசான் இருக்கிறதுனால எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நான் இங்கே பார்த்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து குட் தான். இன்னொன்று வந்து லாங்குவேஜால் அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் வந்து இங்கே அவ்வளோவா வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா வந்து டிரான்ஸ்லேட்டர் இருக்குது. நம்ம எதை கம்யூனிகேஷன் பண்ணாலையும் வந்து டிரான்ஸ்லேட்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இங்கே வந்து நல்லாவே இங்கிலீஷும் தெரியுது. அதனால இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பலாம் வந்து ப்ராப்ளம் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறதும் இல்லை. இன்னொன்று வந்து கொரியா வந்து ரொம்ப சேஃபான கண்ட்ரி. இங்கே வந்து 12 மணி வரைக்கும் வந்து பஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில டைம்லாம் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து அந்த பீச் ஓரத்தில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அவங்கெல்லாம் பக்கத்துலேயே இருந்தாங்க. நான் தான் ரொம்ப தூரமாக இருந்தேன்னா. அப்போ 11 மணிக்கிட்ட ஆச்சு. 11:30 மணி நான் இது பண்ணும்போது பஸ்ஸில் பார்க்கும்போது 11 அந்த ஏஞ்சல் நம்பர் இருக்கும்ல அது ஓடிச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். ஆனால் ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. பஸ்ஸில் இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு சேஃபான இது. இன்னும் ஒன்று, இங்கே வந்து நான் டோர்மேட்டிலேருந்து இங்கே போகும்போது பஸ்ஸு 10ஆம் நம்பர் பஸ் வந்து தான் போகணும். அப்போ வந்து 10 மணியோட லாஸ்ட்டு 10ஆம் நம்பர் பஸ் முடிஞ்சு போயிடும், வராது, அவ்வளோதான், இதாகிடும். அது எனக்கு தெரியாது. நான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அங்கே வந்து எனக்கு எதுவும் தெரியல. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பஸ்ஸு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். யார்கிட்டாவது கீழேன்னு சொல்லிட்டு சொன்னான். நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கொரியன் பசங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி பஸ்ஸுன்னு சொன்னோடனே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியலன்றதுனால சக்குமணியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு உடனே ஓடி போய் அங்கே ஒரு ஸ்டோர் இருக்கும். அங்கே போய் அவங்கக்கிட்ட ஒரு டவுட்டு கேட்டுட்டு இந்த பக்கம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 10ஆம் நம்பர் பஸ் வந்து 10 மணியோட முடிஞ்சு போயிடும், அதுக்கு மேலே பஸ் இருக்காது அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒன்று கேட்டால்
சுற்றி அவங்கக்கிட்ட கேட்டு இன்னொன்று சொல்லுவாங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்வீட்டான இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து சியோல் போயிருந்தேன் என்னோடய வெக்கேஷனுக்கு. போயிட்டு நான் வந்து திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அங்கே வந்து இங்கே தான் எனக்கு வந்து இந்த ட்ரெயின் கேடிஎக்ஸில் வரும்ல, வந்துட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டேஷனுக்கு இப்படி சுற்றி இப்படி வர மாதிரி இருக்கும். அது எனக்கு தெரியாது, அப்படியே உள்ளே போகணுமான்ட்டு இருக்கு. மாறி மாறி போய் பார்த்தேன். இது இல்லை, வேற ஒரு பையன்கிட்ட கேட்டேன். அந்த பையன் வந்து அவனும் சுற்றி பார்த்தான். அவனுக்கு வந்து தெரியல. அந்த சைடு போய் பார்த்தா அவனுக்கும் தெரியல. அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு க்ளீனிங் பண்ணுறவங்க கிட்ட போய் கேட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கும், இப்படி வெளியே போய் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைரக்ஷனை சொல்லலை. அவன் வந்து என்னுடைய ஒரு லக்கேஜை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அந்த சைடு போயிட்டு கீழே வந்து அந்த ஆரேஞ்ச் லைன் இது பண்ணுறதுக்காக டைரக்ஷன் விழ வரைக்கும் தான், இல்லை பரவாயில்ல, இது வரைக்கும் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் அப்படின்றதுக்காக ஓகே நான் ஐ கேன் கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போனாங்க. ஸோ லைக் எதனா ஒரு ஹெல்ப்னு சொல்லிட்டு கேட்டால் திகேன் லைக் அவங்க நம்மளுக்காக வந்து வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இது பண்ணுறாங்க. ஜஸ்ட் நீ என்கிட்ட கேட்குற நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. அவங்க வெயிட் பண்ணி அந்த டவுட்டு கிளியர் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து போகிறாங்க. இன்னொன்று வந்து இந்த ஹாஸ்பிட்டல், நான் அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்காக வந்து வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அந்த டைரெக்ஷன் நான் கேட்டுட்டு இருக்கும்போது அது தெரியாமல் வந்து வேறு ஏதோ கிளினிக் பக்கத்துலேயே இருந்துச்சு. இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரியவர் தான், அவர்கிட்ட நான் வந்து கேட்கும்போது அவருக்கு வந்து லாங்குவேஜ் அவருக்கும் தெரியல. அப்போ என்ன பண்ணாருன்னா அவருடைய டிரான்ஸ்லேட்டர் இங்கே வந்து ஓரளவுக்கு எல்லாருமே வந்து ஓரளவுக்கு மாடர்னில் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. மாடர்னாக டெக்னாலஜிலேருந்து எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. அவங்க வந்து டிரான்ஸ்லேட்டர் எடுத்து டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டைரெக்ஷன் போகணும், இங்கே இது இருக்குது, அதுக்கப்புறமா வந்து என்னுடைய நேவர் மேப்பில் இது பண்ணி லொக்கேஷன் போட்டுட்டு இந்த இடத்துல இருக்குது. எனக்கு நேவர் மேப் யூஸ் பண்ண தெரியும், பட் ஆனால் அதுதான் வந்து ஆப் இருக்கும், அதில் வந்து லொக்கேஷன் பார்த்து அதுதான் நம்ம எல்லாமே நேவிகேட் பண்ணுவோம். அதுலேயே வந்து பஸ் எந்த பஸ் வரும், எந்த ட்ரெயின் வரும் எல்லாமே இருக்கும். ஆனால் அவர் வந்து எனக்கு தெரியாதோ அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே இது பண்ணி இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி சொன்னார். ஸோ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நான் மீட் பண்ண எல்லா பீப்புளுமே வந்து ஸோ குட். நான் ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்ததுலேருந்து ஃபேஸ் பண்ண வரைக்கும் எல்லாருமே வந்து ஸோ குட். இன்னொன்று வந்து கொரியன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இது பண்ணலன்னா, ஒரு வேளை அவங்க வந்து நீங்கள் பேசி அவங்க கேட்கலன்னா, ஒரு வேளை அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல, அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது, இல்லைனா இங்கிலீஷ் தெரியலன்ற பயத்தினால தான் வந்து கடந்து போவாங்களே விட, அது உங்களை மேலேயோ இல்லை எதனா பிரச்சனையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் இங்கே வந்து எதனா ஒன்று ஹெல்ப்னு கேட்டால் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து இன்னொரு கைண்ட். ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க உங்களுக்கு இன்னுமே நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்க தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது வரைக்கும் கொரியாவுக்கு வந்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப குட்டாகவும் எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல பீப்புளாகவும் தான் இருந்தாங்க. எனக்கு கம்யூனிகேஷன்லேயே எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னொன்று வந்து எவ்ரிஒன் இஸ் குட். லைக் அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு வரல. என்னுடைய இது வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குட்டாக தான் இருந்துச்சு. இதுக்கும் மேலே எனக்கு ஏதாவது வந்து எதுனா பிரச்சனைன்னு சொன்னால் நான் டெய்லி ஷார்ட்ஸ் போடுவேன். அதில் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதில் வந்து எனக்கு ஏதாவது பேட் நடந்துச்சுன்னா வேணால் நான் சொல்கிறேன். ஆனால் இது வரைக்கும் ப்ராமிஸாக எனக்கு இது வரைக்கும் எந்த பேடுமே வந்து கொரியன்ஸ்னால இதுவாலேயோ வந்து எதுவும் நடந்ததில்லை. அது கொஞ்சம் பேடுன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. எல்லாருமே வந்து ஸோ குட், ஸோ ஹெல்ப்ஃபுல். நம்ம ஹெல்ப்னு சொல்லிட்டு கேட்டால் வந்து தே கேன் டூ எனிதிங் ஆஸ் மச் அஸ் தே கேன். ஸோ இட்ஸ் குட். எனக்கு என்னுடைய இதில் வந்து கொரியாவோட ஜேர்னி வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் சேஃபாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் ஜாலியாக நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று வந்து ஒரு நாட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அந்தளவுக்கு வெளி உலகமே தெரியாமல் இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு நாட்டுக்கு வந்து எல்லாமே நான் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். இது பேங்க் நானே ஓப்பன் பண்ணேன். ஒரே ஒரு நாளில் எங்கள் பேங்க் வேலை முடிஞ்சு விட்டுச்சு. அந்த பேங்க்கு போகும்போது கூட அந்த பேங்க் எம்ப்ளாயிலேருந்து எல்லாருமே ஸோ கைண்ட். ஒரு மாதிரி என்கிட்ட எல்லாமே டக்குன்னு முடிச்சுட்டு நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொன்னேன், இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் நான் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ப்ராப்ளம் சால்வ். எனக்கு எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிச்சு. எல்லாருமே ஸோ கைண்டாக தான் இருந்தாங்க.
என்னுடைய கொரியா ஜர்னி வந்து ரொம்பவே குட்டாக தான் இருந்துச்சு. நான் மீட் பண்ண பீப்பிள் எல்லாமே வந்து ஸோ ஃப்ரெண்ட்லி, ஸோ குட், கைண்ட் எல்லாமே குட்டாக தான் இருந்துச்சு. இதுதான் என்னுடைய ஜர்னி. இதுக்கு மேலே ஏதாவது வந்து என்கிட்ட கொஸ்டின் வேணும்னா வந்து நீங்கள் கேளுங்க. நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா வந்து ஒரு வேளை வந்து ஒரு சிலர் வந்து பேட் எல்லாமே இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னா, எல்லாருமே வந்து நல்லவங்களும் இல்ல, எல்லாருமே கெட்டவங்களும். அப்புறம் இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கணும்னா, எல்லாருமே நல்லவங்களா இல்ல. கெட்டவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. பட் நாம நல்லவங்கள மீட் பண்ணும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம்ல. ஆனா வந்து நெறைய பேர் நான் வந்து தமிழ்நாட்டுல கூட நான் கெட்டவங்கள மீட் பண்ணியிருக்கேன். பட் இங்க நான் வந்து கெட்டவங்கள இதுவரைக்கும் நான் எங்கேயும் மீட் பண்ணல. எனக்கு குட்டா தான் நடந்திருக்கு. ஒரு வேளை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் கொரியா வந்து குட். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும்னா, எதுனா ஒரு கொஷின் வேணும்னா, இல்ல எதுனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ, இல்ல எதுனா கொஷினோ, எதுனா இருந்தாலும் வந்து கொஷின் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையும் வந்து நான் வந்து வீடியோவ பார்த்து போட்டு சொல்றேன். பாய்.